ஹாய் செல்ஃபம் சுதா சுந்தரராஜன் அடிக்கடி வருவேன் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிங்ஸ்டன் தி கர்ஸ்ட் சி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்கும்போது எனக்கு படத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஹைப்புங்கிறது இருந்துச்சு. ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சி த்ரில்லர் அப்படிங்கிறது ஃபேண்டசி சி த்ரில்லர் அப்படிங்கிறதுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கலர் தான் செஞ்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த படத்தோட இந்த ட்ரைலர் என்ன காமிச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டேரக்டர் வந்துட்டு கமல் பிரகாஷ். ஸோ இவர் வந்துட்டு நம்ம அஸ்வத் மரிமுத்துவோட கேங் தான். அஸ்வத் மரிமுத்து, பிரதீப் ரங்கநாதன், கமல் பிரகாஷ் அண்ட் விக்னேஷ் ராஜா நம்ம போர்ட்ரேட் படத்தோட டேரக்டர். இவங்க 4 பேருமே ஒரு கேங்கு. இவங்களால தான் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த அந்த கேங்ல வந்துட்டு இருந்தவங்க. ஸோ இந்த கேங் வந்துட்டு இந்த கேங் வந்து 3 பேர் படம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 4வது ஆளா இவர் வந்துட்டு படம் பண்ண வந்திருக்காரு. இட்ஸ் அ டெபியூ ஃபிலிம் இவரோடது. இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் வச்சு இவர் வந்துட்டு ஹைவே காதலின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பாரு. பிஹைண்ட்ஸுக்கு பண்ண ஷார்ட் ஃபிலிம், ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம். அது வந்துட்டு பயங்கர விஎஃப்எக்ஸாவும் சூப்பரா இருக்கும். அண்ட் அப்ப இருந்தே இவர் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் அண்ட் டெக்னிக்கலா வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இந்த ஈவெண்ட்லயுமே அஸ்வத் மரிமுத்து தான் சொல்லியிருந்தாரு, எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்னா அது வந்துட்டு கமல் பிரகாஷ் தான் கேட்போம். அப்பவே ஒரு டெக்னிக்கலா ரொம்ப புது ஆப், புது வெப்சைட், புது என்னவா இருந்தாலும் ஏதாவது வந்துட்டு பயங்கரமான ஒரு ஆளு அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்க்கும்போதுமே இருக்கு. அண்ட் ப்ரொடியூஸ்டு பை வந்துட்டு பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்துட்டு நம்ம ஜி பிரகாஷோடது. அவர் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு ஃபிலிம் அவரோடது. அந்த படம் வந்துட்டு அவருக்கு 25வது படமும் கூட. ஜி ஸ்டுடியோஸ் வந்து இந்த படத்தை வந்துட்டு கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ட்ரெயிலர் என்ன காமிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே பார்த்துருவோம். தூவத்தூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் இந்த கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. தூத்துக்குடி சைடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கிளியரா தெரியல, ஸ்லாங் வச்சு அப்படிதான் தெரியுது. ஸோ அங்கே தான் நடக்குது, ஒரு கடலோர பகுதி. ஸோ இங்க வந்துட்டு ஒரு போர் சுச்சுவேஷன் தான் இருக்கு அந்த கடலோட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற அந்த கடல் பகுதியில வந்துட்டு எந்த மீன், எந்த ஒரு லிவிங் திங்ஸுமே இல்ல அப்படிங்கிறது முன்னாடி இந்த இன்டர்வியூஸ் மூலமா தெரிஞ்ச விஷயம். ட்ரெயிலர் அதை தெளிவா சொல்ல அப்படின்னாலும் இன்டர்வியூஸ் மூலமா தெரிஞ்ச விஷயங்கள் வச்சு அந்த ஊர்ல பெருசா அந்த வந்துட்டு சாப்பாட்டுக்கு அந்த மீன் இந்த சமயமே சம்பந்தப்பட்டது இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பட் அந்த குறிப்பிட்ட தூரம் போனவங்க திரும்பி வரல அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஸோ இந்த கதையில அந்த தூரத்தை தாண்டி போனவங்க திரும்பி வரல. அப்படி பார்க்கும்போது இந்த கடல்ல ஏதோ ஒரு சாபம் இருக்கு, ஒரு பேய் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது இந்த ஊர்ல வந்துட்டு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல கிங்ஸ்டன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் அந்த ஊர்ல இருக்காரு. கிறிஸ்டியானிட்டி ஹிந்து கலந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஓரத்துல கடவுளை பத்தியில கிறிஸ்டியானிட்டியும் இருக்கிறதா செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேர் கிங்ஸ்டன். இவர் வந்துட்டு ஸ்மக்லிங் வேலை பண்ணி அதுல வர காசை வச்சு இந்த ஊர்ல கஷ்டப்படுறவங்க சில பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட வாழ்வாதாரத்தை அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பட் திவ்யபாரதி கேரக்டர், அவங்களோட ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காம அவங்க வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. ப்ரொடெஸ்ட் என்னங்கிறது தெரியல, தரையில உட்காந்து இருக்காங்க. கவர்மெண்ட் கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை கேட்கறாங்களா என்னமோ, எங்க ஊர்ல மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி மீன் இல்லை, எதுவும் இல்லை, நாங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றது, ஸோ அதனால எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. என்னங்கிறது தெரியல, மேபி அது மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த கர்ஸ்ட் சீல வந்துட்டு எதுவும் இல்லைங்கும் போது வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இருக்காங்க. ஸோ தொடர்ந்து சில சாவுகளுமே இந்த ஊர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கான காரணம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிற சாபம் தான். ஸோ இங்க வந்துட்டு ஒரு சடலம் இருக்கு, அந்த சடலத்தினாலதான், இந்த சடலத்தை இங்க புதைச்சதுனாலதான் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மித்தெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் பேக் ஸ்டோரி இருக்காங்கிறது நம்ம படம் பார்த்தா தெரியும். கிங்ஸ்டன் அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு பணவெறி பிடிச்ச அப்படி ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸ்மக்லிங் பண்ணி அதை வச்சு ஹெல்ப் பண்ணாலும் கூட அதை தாண்டி அந்த பணம்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த நேவி கிட்ட மாட்டினாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கன்னடு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த மாட்டினதுக்கு அப்புறமா ஆப்வியஸா இதுக்கப்புறம் ஸ்மக்லிங் வேலைக்கு போக முடியாதுங்கிற சிச்சுவேஷன் வருது. ஸோ இப்போ கிங்ஸ்டனை பொறுத்தவரையும் வந்துட்டு அவனுக்கு ஸ்மக்லிங் பண்ணி அதுல வர காசை வச்சு வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு இருந்தான். பட் இப்போதைக்கு அது இல்லங்கும் போது, இப்போ வாழ்வாதாரத்தை பார்க்கறதுக்கு வந்துட்டு எந்த இதுவும் இல்லங்கும் போது ஆப்வியஸா திரும்பவும் இந்த மீன் பிடிக்க தொழில் தானே வந்தாகணும். ஸோ இப்பதான் வந்துட்டு கிங்ஸ்டன் இந்த கதைகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க என்னடா பாட்டி கதை சும்மா உருட்டிட்டு இருக்கீங்க, நான் கடலுக்குள்ள போறேன், நான் அதை ப்ரூவ் பண்றேன், அங்க பேய் இல்லைங்கிறதும் ப்ரூவ் பண்றேன், நம்ம வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்காக அங்க போய் சில விஷயங்கள் நான் செஞ்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சில ஷார்ட்ஸ்ல வந்துட்டு கடலுக்குள்ள ஏதோ புட்டி கிடக்கு, அந்த புட்டியில தங்க அந்த மாதிரிலாம் இருக்கு போல இருக்கு. இதுவுமே இந்த மித்துல அவங்க சொல்லிட்டு பார்க்க சொல்லிக்கிறாங்க. அங்க வைரங்கள் வைடூரியங்கள்லாம் இருக்கும், அது நம்மளோட சொத்து. அந்த கர்ஸ்ட் சீல வந்துட்டு இந்த சாபம் முடிச்ச அந்த கடல்ல வந்துட்டு அது கடியில இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் கப்பலை கட்டிட்டு கிளம்புறாரு. ஸோ ஹீரோயினுமே கூட்டு போறாரு, சில ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டிட்டு போறாரு. ஸோ சில ஷார்ட்ஸ் வந்துட்டு சில பேர் சூசைட் பண்ற மாதிரியுமே காட்டுறாங்க. அது ஏன்னா ஆப்வியஸா சாப்பாடுறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த ஸ்மக்லிங் வேலையும் இல்லைங்கும் போது சில பேர் வந்துட்டு சூசைட் எல்லாம் பண்றாங்க போல இருக்கு. பிளாக் ஷீப் நிஷாந்த் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காரு, தூக்குல தொங்குற அவர் தான், ஒரே ஒரு ஷாட்டை தான் காமிச்சிருக்காங்க. அவர் இந்த படத்துல இருக்காரு போல இருக்கு. ஸோ ஏதாவது கேரக்டர் ரிவீல ஏதாவது பெருசா இருக்குமா, இல்ல ஒரு சின்ன சீனுக்கு மட்டுமா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஃபாதர் இருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு கல்லறை கிட்ட வந்துட்டு அந்த கல்லறை வச்சிருப்பாங்கல்ல, அந்த கல்லறை அந்த நடக்கிற இடத்துல நின்றுட்டு இந்த சடலத்தினாலதான் இவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குது, அது வந்துட்டு நிறைய விஷயத்த கேட்குது, அதோட ஆதிக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த கலர் அந்த இதுல வந்துட்டு அந்த பணம் வந்துட்டு இதை தள்ளுற மாதிரி சில ஷாட் எல்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன மேட்டருங்கிறது தெரியல. ஸோ ஊருக்குள்ளேயுமே இந்த பேயோட இது இந்த ஹாரர் விஷயங்கள்லாம் காட்டுறாங்க போல இருக்கு, என்னங்கிறது தெரியல. அண்ட் கிங்ஸ்டன் வந்துட்டு இந்த கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அடுத்து என்ன நடக்குது, கிங்ஸ்டன் வந்துட்டு இந்த கடல்ல போய் என்ன கண்டுபிடிச்சாரு, இந்த
அங்க பேய் இருக்கா இல்லையா என்ன மேட்டர் அப்படிங்கறத மீதி படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆப்வியஸா இவங்க வந்துட்டு டிராகன் படத்தை மாதிரியே வந்துட்டு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லிட்டு டிராகன்ல ஒரு விஷயம் பண்ணாங்களா, அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க. மொத்தமாவே வில்லேஜோட சீன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கு. பார்த்தா அந்த கடல் சீன்ஸுங்கிறது கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கடல்ல என்ன மேட்ரு என்ன ஏதுங்கிறது பெருசா ரிவீல் பண்ணவே இல்லை. அதே மாதிரி கங்குவா படம் மாதிரி நாங்க விஷுவல்ஸை பயங்கரமா வச்சிருக்கோம் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து காட்டாம அந்த விஷுவல்ஸ் எல்லாமே நீங்க தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது, நாங்க அதை பெருசா ரிவீல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் காமிச்சிருக்காங்க. அந்த கொஞ்சமே ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. ஸோ ஜாம்பி மாதிரி சில உருவங்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அந்த உருவங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தப்ப என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப அழுகுன உடம்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த உடம்பு நீங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒன்னும் பேய் அப்படிங்கிற மாதிரி அந்த பேய் மாதிரி எனக்கு தெரியல. மனித உடம்பு மாதிரிதான் இருக்கு. தண்ணிக்குள்ளேயே ஒருத்தர் இருந்தா ஒரு டெட் பாடி வந்துட்டு எப்படி அழுகுன மாதிரி இருக்கும், அந்த ஒரு உருவங்கிறது அந்த இதுல தெரிஞ்சுது. மேபி வந்துட்டு ஜாம்பி மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ ஜாம்பியா காட்டினாங்க அப்படின்னா சயின்ஸ் ரீதியா எதனால அது ஜாம்பி ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு இது கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கொடுப்பா அது வந்துட்டு எந்த வகையில இந்த கதை களத்துக்கு அது வந்துட்டு எந்த ஒரு வகையிலும் உதவாது. அதனால இவங்க வந்துட்டு மேக்ஸிமம் பேயா காட்டுறதா இவங்களுக்கு வந்துட்டு நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது பேயாவோ இல்ல சாபத்தினால வந்துட்டு சபிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரங்களா மாறினா இந்த மாதிரி கேரக்டர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஸ்பெசிபிக் ஷாட்ல வந்துட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. இவங்க எல்லாம் ஒரு சின்ன அப்படியே ஒரு ஒரே மாதிரி நின்றுட்டு இது பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்களா, என்ன ஏதோ சபிக்கப்பட்டவங்க நாங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்க எல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்க மாட்டினவங்களா இல்ல ஒவ்வொரு வந்து இந்த இடத்துல காணா போனவங்க எல்லாமே இங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுமே படம் பார்த்து தான் தெரியும். அண்ட் ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அவர் வெக்னா மாதிரி ஒரு உருவத்தை காமிச்சிருக்காங்க. பார்த்தா எலும்பு கூடு இதெல்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியுது. பயங்கரமா கத்திட்டு அதுதான் மெயின் வில்லன் போல இருக்கு. ஸோ பயங்கரமா இருக்கு இந்த ட்ரெய்லர். ஸோ படம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு என்னன்னா விஎஃப்எக்ஸ் இந்த விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நல்லா தான் இருக்க போகுதுங்கிறது எனக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு. கதை ரீதியா ரொம்ப மொக்கையான கதையை எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஜிவி மட்டும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அவர் தெளிவா சொல்றது ஒரு ஹாரி பாட்டர் ஒரு பைரட்ஸ் ஆஃப் தி கெரிபியன் மாதிரி நம்ம ஊர்ல நம்ம பாட்டி கதையை எடுத்து ஒரு படம் பண்ற படம். இந்த படம் வந்து நல்லா போனுச்சு அப்படின்னா இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம் மாதிரி மார்வல் மாதிரி நாங்க அதை வந்துட்டு பெருசா எக்ஸ்பேண்ட் கூட பண்ணுவோம், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியுமே பண்றாருக்கும் போது அவர் மேல ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குதான் செய்யுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் ஒருத்தரை நம்புறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு தப்பா இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்குதான் செய்யுது. ஸோ கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி சொல்லிட்டு March 7 ரிலீஸ் ஆகுது. ஸோ நான் இந்த படத்துக்கு பயங்கர ஹைப்பா இருக்கேன். நீங்க இந்த ட்ரெயிலர் பாத்தீங்களா இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரி இதாக கண்டுபிடிக்க முடிச்சு இதான் கதை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ நம்ம சேனல்ல வந்துட்டு டிராகன் படத்தோட மூவி அனலைசிஸ் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஆல்ரெடி போட்டாச்சு. பெருசா வியூஸ் வந்துட்டு இல்லை நம்ம சேனல்ல, என்னங்கிறது தெரியல, ஆளு எங்கடா போயிட்டீங்க. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் பாருங்க. ஸோ உங்களை வந்துட்டு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். குட் டே சொல்லி.